எக்ஸசிவ் யூரினேஷன் மட்டுமே கூட சில பேருக்கு இருக்கலாம். யூரினரி சிம்டம்ஸ் லைக் யூரினரி ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியா இருக்கலாம். இல்லைன்னா பர்னிங் சென்சேஷன் இருக்கலாம். அந்த மாதிரி கூட இருக்கலாம். பிகாஸ் ஏர்லி பிரெக்னன்சில யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் மோர் காமன். ஸோ அது ஒரு ரீசனா இருக்கலாம். ஸோ வாட் எல்ஸ் இருக்கலாம்? உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த நாஸ்யா, வாமிட்டிங், கேஸ்ட்ரைட்டிஸ், ஹார்ட் பர்ன், யூரினரி சிம்டம்ஸ் இல்லாம just there can be nothing. You need not have any symptoms at all. Excessive tiredness கூட இல்லாம இருக்கலாம். Simple reasons like ஒரு breast tenderness, heaviness of the breast, ஒரு headache, ஒரு feeling irritable or moody அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ டிப்பிக்கல் சிம்டம்ஸ் இந்த மாதிரி நாஜா வாமிட்டிங்லாம் இல்லாமல் ஒரு வேக் சிம்டம்ஸாக மாதிரி கூட இருக்கலாம். ஸோ எனி திங் இஃப் யூ ஹாவ் அன் irregular period ஆர் இஃப் யூ ஹேவ் ஸ்கிப்ட் யுவர் பீரியட் டெஃபினெட்லி நீங்கள் ஒரு யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்ஸ் கேன் ஆல்சோ பி இன்வேலிட் ஆர் இட் கேன் ஷோ ஃபால்ஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் ஆல்சோ. இஃப் யூ ஹாவ் அ டவுட் ஆஃப் ப்ரெக்னன்சி தென் டெஃபினெட்லி பீட்டா ஹெச்சிஜிங்கிற ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா that is a very confirmatory test for pregnancy. It is again can be done as early as 2 to 3 days after your missed period. So beta HCG test பண்ணிட்டீங்க, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ப்ரெக்னென்ட் ஆர் நான் ப்ரெக்னென்ட்டுங்கிறத டெஃபினட்டாக நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஏர்லி சிம்டம்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ லேட்டர் ஹாஃபில் லைக் வென் யூ ஹவ் கிராஸ்ட் 8 to 9 weeks 10 weeks அந்த மாதிரி இருக்கும்போது you might have been accustomed to that அந்த tiredness அதெல்லாம் உங்களுக்கு சரியாயிரும். பட் இஃப் யுவர் கைனகாலஜிஸ்ட் have prescribed you some progesterone tablets அந்த மாதிரி ஏதாவது ஜெல்ஸ் ஆர் இஃப் யூ ஹேவிங் அ ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ் நிறைய கொடுக்கும்போது அந்த எக்ஸசிவ் கிட்டினஸ் அந்த எக்ஸசிவ் ஃபீலிங் ஆஃப் டயர்ட்னஸ் அதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் ட்ராவலிங் ஆர் இஃப் யூ ஆர் டிரைவிங் டு ஒர்க் ஸோ யூ கேனாட் பி வெரி அலர்ட் ஆன் த ரோட். நான் யூஸ்வலி என்னோட பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன்னா, அந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா செல்ஃப் டிரைவ் பண்ணாதீங்க. டெஃபினெட்லி யூ கேன் ட்ராவல் இஃப் தெர் இஸ் நோ கான்ட்ரா இண்டிகேஷன் டு ட்ராவல் யூ கேன் ட்ராவல். பட் உங்களால் அவ்வளோ அலர்ட்டாக இருக்க முடியாது வென் யூ ஆர் ஹேவிங் தோஸ் ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ். அந்த ஏர்லி மார்னிங் கொஞ்சம் கிட்டினஸ் ஆர் டிசீனஸ் இருக்கிறது வெரி காமன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து உங்களால் நார்மல் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்க முடியாது. தட் இஸ் வாட் வி கால் ஹைப்பரெமிசிஸ், அகெயின் அசோசியேட்டட் வித் த நாஷியா அண்ட் வாமிட்டிங் ஆஃப் ப்ரெக்னன்சி. அதாவது இந்த பீட்டா ஹெச்சிஜிங்கிற ஹார்மோனால் வர்றது. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய வாமிட்டிங் சென்டர் இந்த பிரெயினை ட்ரிகர் பண்ணி வைக்கும். அண்ட் லார்ஜ் பார்ட் ஆஃப் இட் இஸ் ஆல்சோ சைக்கலாஜிக்கல். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஈவன் ஸ்மாலர் ஸ்மெல்ஸ் கூட ரொம்ப ஜாஸ்தியாக எக்ஸாசிபேட்டடாக தெரியலாம். லைக் ஒரு தாளிப்பு ஸ்மெல்லோ இல்லை ஒரு குக்கரில் சாதம் வடிக்கிற ஸ்மெல்லோ இல்லை பருப்பு பண்ணுற ஸ்மெல். தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ் தட் பேஷண்ட்ஸ் யூஸ்வலி டெல்லஸ். இந்த மாதிரியெல்லாம் ஸ்மெல்ஸ் கூட எங்களால் எடுத்துக்க முடியல, அது ரொம்ப கொமட்டலாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஹைப்பரெமிசிஸ். அகெயின் தட் கேன் பி வெரி அனாயிங். ஸோ நார்மலாக வந்து ஒரு 5-6 டைம்ஸ் நீங்கள் வாமிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக டெஃபினட்டாக நீங்கள் அதுக்கு மேலே சாப்பிட்டுக்கணும். ஈவன் தோ யூ வாமிட் ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னால் தண்ணியே குடிக்க முடியல, தண்ணியை குடித்தாலே உமட்டிட்டு வருது அப்படிங்கிறது வெரி காமன் கம்ப்ளைண்ட் தட் எவ்ரி மதர் டெல்ஸ் அஸ். பட் சிம்பிள் திங்ஸ் வாட் யூ கேன் டூ இஸ் ஒரு லியூக் வார்ம் வாட்டர் குடிக்கலாம். நீங்கள் ஒரு ஃப்ளாஸ்கில் ஒரு வெதுமாக இருக்கிற தண்ணி குடிச்சிக்கலாம். ஆர் யூ கேன் சிம்ப்ளி ஹாவ் சம் டிப்ஸ் லைக் ஃப்ளேவரிங் த வாட்டர். ஒரு புதினாவோ இல்லை ஒரு ஜீராவோ இல்லை ஏதாவது ஜிஞ்சர் அந்த மாதிரி போட்டு நீங்கள் ஃப்ளேவர் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் முன்னாடி குடிக்கிற மாதிரி ரொம்ப கடகடான்னு யூஸ்வலாக நீங்கள் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்க முடியாது ப்ரெக்னன்சியில்.